உலக வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை, இந்த இரண்டில் எதை மனிதன் தேர்வு செய்கிறான் என்பதை பார்த்து அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்? சஹாபி பெண்மணிகள் தன்னுடைய பிள்ளைகளை சுவர்க்கத்துக்காக கொடுத்தார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை புரட்டினால் இஸ்லாத்துக்காக, ஈமானுக்காக, நபிகளாரை பாதுகாப்பதற்காக பல யுத்தங்களை செய்தவர்கள் அல்லவா? யுத்த களத்தில் அவர்களுடைய வீரம், சுவர்க்கம் கிடைக்குமா, அதுதான் அவர்களுடைய நோக்கமாக, ஆசையாக இருந்திருக்கிறது. ஒரு மனிதர் நபிகளாரிடத்தில் உஹது யுத்தத்தின் பொழுது வருகிறார். வந்து கேட்கிறார், அரஐத இன் குதில்து ஃபஐன யா அன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இந்த யுத்த களத்தில் நான் கொலை செய்யப்பட்டால் நான் எங்கே இருப்பேன் என்று கேட்கிற பொழுது, சிறிய சிறிய அமல்களாக இருக்கும், அதை செய்தால் சுவர்க்கம் என்பது பரிசாக இருக்கும் என்றால், அப்படிப்பட்டவைகளை செய்ய நாங்கள் ஆசைப்படுகிறோமா? அந்த நபித்தோழர்கள் என்ன ஆசைப்பட்டார்கள்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு விடயத்தை படிக்கிறோம், ஒரு குர்ஆன் வசனத்தை படிக்கிறோம், ஒரு ஹதீஸை படிக்கிறோம், ஒரு சுன்னாவை படிக்கிறோம், ஒரு இபாதத்தை படிக்கிறோம், ஒரு நல்ல காரியத்தை படிக்கிறோம், இதை செய்தால் சுவர்க்கம் கிடைக்கும் என்றால் நாளைக்கு செய்வோமே, அடுத்த வாரம் செய்வோமே, இளைஞர் பருவம் தாண்டி திருமணம் முடித்த பிறகு செய்வோமே, திருமணத்தை தாண்டி பிள்ளை குட்டிகள் கிடைத்த பிறகு செய்வோமே, பிள்ளை குட்டிகளை தாண்டி வயது முதிர்ந்த பிறகு தள்ளாடுகிற பருவத்தை அடைந்த பிறகு செய்வோமே என்றெல்லாம் சுவனத்தை ஆசை வைக்கிற மனிதன் நல்ல காரியத்தை பிற்போடக்கூடாது என்ற ஆழமான பாடம். அப்பொழுது நபித்தோழர்கள் பேசிக்கொள்கிறார்கள். விசாரணையின்றி, கேள்வி கணக்கின்றி சுவர்க்கம் நுழைகிற அந்த கூட்டம் யாராக இருப்பார்களோ, சஹாபாக்களுடைய ஆசை, ஆர்வம் நாங்கள் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதனாலதான் அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறார்கள். கேள்வி கணக்கின்றி சுவர்க்கம் நுழைகின்ற அவர்களில் ஒருவனாக நான் இருப்பேனா என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நஅம், நீங்கள் அவர்களில் உள்ளவர்தான் என்று சொல்ல இன்னொரு நபித்தோழர் எழும்பினார். ஆசையை பாருங்கள், நானும் சுவர்க்கவாதியா என்று அறிந்து கொள்வதில் அவர்களுக்கு இருந்த ஆசை. இன்னொருவர் எழுந்து கேட்டார், அமின்ஹும் அன யா ரசூலல்லாஹ், நானும் அந்த 70,000 பேரில் இருக்கிறேனா என்று கேட்ட பொழுது அடுத்தவர்களிடத்தில் சென்று எனக்கு தண்ணீரை ஓதி தாருங்கள், எண்ணெயை மந்திரித்து தாருங்கள், ஓதி பாருங்கள் என்றெல்லாம் கேட்கிறோமே, மந்திரிகம் செய்யுங்கள் என்றெல்லாம் கேட்கிறோமே, இதுவெல்லாம் சுவனத்தை ஆசை வைக்கின்ற, விசாரணையின்றி சுவர்க்கம் நுழைகின்ற அந்த 70,000 பேருடைய பண்பாக இருக்காது என்றால், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எனக்கு ஒரு அமலை சொல்லித்தர வேண்டும், ஒரு வணக்கத்தை சொல்லித்தர வேண்டும், அதை நான் செய்தால் சுவர்க்கம் போக வேண்டும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சோதனைக்கும் நெருக்கடிக்கும் பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்து அவன் பொறுமை காப்பானாக இருந்தால் அதற்கெல்லாம் சுவர்க்கத்தை பரிசாக கொடுப்பான் என்று. சஹாபாக்கள் இந்த உலகத்தில் சோதனைகள், நெருக்கடிகள் வந்தால் பொறுமை காப்பார்கள், சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அதற்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டை பாருங்கள். ஒருவர் தன்னுடைய பிள்ளையை இழந்தால் அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுக்கிறான். தனக்கு விருப்பமான 2 கண் பார்வையை இழந்தால் அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுக்கிறான். இந்த உலகத்தில் என்ன நெருக்கடி, என்ன சோதனை வந்து ஒருவன் பாதிக்கப்பட்டாலும் பொறுமை காத்தால் அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுக்கிறான். இவ்வளவு சிறப்புகள் வந்திருக்கிற இடத்திலே நாங்கள் உலகத்தில் எதையுமே இழக்க தயாரில்லை, மறுமையிலே சுவர்க்கத்தை இழக்க தயார் என்றால் இதுதான் எங்களுடைய வாழ்க்கை என்றால், பாருங்கள், அந்த நபித்தோழர்கள் உயிரை தியாகம் செய்தார்கள், இபாதத்துக்களில் உச்சகட்ட ஆசை ஆர்வத்தை காட்டினார்கள். இந்த ஈமானிய தாய், நான் நோயோடு வாழுகிறேன், எனக்கு சுவர்க்கம்தான் தேவை என்று சுவர்க்கத்தை தேர்வு செய்தார்கள் என்றால், அந்த சஹாபாக்கள் இந்த உலக இன்பத்தை இன்பமாக பார்க்கவில்லை, உலக சந்தோஷத்தை சந்தோஷமாக பார்க்கவில்லை. 12 ரக்காத்துக்களை தொழுது சுவர்க்கத்தை ஆசை வைத்தார்கள் என்றால் நானும் நீங்களும் இது போன்ற எத்தனை சுன்னாக்களை, எத்தனை மார்க்க விடயங்களை, எத்தனை நல்ல விடயங்களை படித்துவிட்டு சுவர்க்கம் கிடைக்கும் என்ற சிறப்பையும் தெரிந்துவிட்டு பொடுபோக்கு செய்கிறோம் என்றால், நீங்கள் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள்,
அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். கல்ஃப குல்லி ஸலாத்தின் ஸலாஸன் வ ஸலாஸி. இன்றைய தினம் நோன்பு பிடித்தவராகவும், ஒரு ஜனாசாவை பின்துயர்ந்தவராகவும், ஒரு ஏழைக்கு உணவளித்தவராகவும், ஒரு நோயாளியை நோய் விசாரித்தவராகவும் அடைந்து கொண்ட மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு நான் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொன்னார்கள்? மஜ்தமஅன ஃபிம்ரிஇன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும், ஈமானையும் இறையச்சத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல நல்ல காரியங்களில், பல இபாதத்துக்களில் நாங்கள் ஈடுபடுகின்றோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய மார்க்க அறிவை நாங்கள் கூட்டிக் கொண்டு சுவனத்துக்குரிய மனிதர்களாக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு தொடர்ந்து நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் நபித்தோழர்கள், சஹாபாக்கள் என்பவர்கள் எங்களுக்கு முன்மாதிரி என்ற அடிப்படையில் அந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில பாடங்களை, படிப்பினைகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் நபித்தோழர்கள் எப்படி ஈமானுடைய அடிப்படைகளை நேசித்தார்கள் என்பதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுக்களை நேற்று நாங்கள் பார்த்தோம். அதே தொடரில் சுவனத்தை விரும்புவதில் நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்கள், அந்த நபித்தோழர்கள் சுவனத்தை எந்த அளவுக்கு ஆசை வைத்தார்கள், அந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சுவனத்தை விரும்புவதில் நாங்கள் எப்படி முன்னுதாரணம் பெற வேண்டும் என்பதற்கு ஒரு சில விடயங்களை நாங்கள் படிக்கவிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மன் கான யுரீது ஹர்ஸல் ஆகிரதி நஸீது லஹு ஃபி ஹர்ஸி. யார் மறுமையின் விளைச்சலை ஆசை வைக்கிறாரோ அவருக்கு நாங்கள் மறுமையில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து விடயங்களையும் நாங்கள் அதிகப்படுத்தி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
வமன் கான யுரீது ஹர்ஸத் துன்யா, இந்த உலகத்தில் லாபம் அடைய வேண்டும், இந்த உலகத்தில் பயனடைய வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ நுக்திஹி மின்ஹா, அவருக்கு நாங்கள் இந்த உலகத்திலிருந்து கொடுப்போம். வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் நஸீப், அவர்களுக்கு மறுமை நாளையில் எந்த பங்கும் இருக்காது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, பொதுவாகவே ஒரு முஃமின் எப்பொழுதும் மறுமையில் என்ன லாபம் கிடைக்கும், நான் செய்கின்ற இந்த காரியத்தினால் மறுமையில் எனக்கு சுவர்க்கம் கிடைக்குமா, சுவர்க்கத்துக்குரிய வழி கிடைக்குமா என்று ஆசைப்பட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அல்லாஹ் மறுமையில் சுவர்க்கம் கிடைப்பதற்கான அனைத்து வழிவகைகளையும் இந்த உலகத்திலேயே அதிகப்படுத்தி தருவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கை இந்த இரண்டில் எதை மனிதன் தேர்வு செய்கிறான் என்பதை பார்த்து அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான். மன் கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனதஹா, யார் இந்த உலக வாழ்க்கையையும் அதனுடைய அலங்காரத்தையும் விரும்புகின்றாரோ நுவஃபி இலைஹிம் அஅமாலஹும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யுப்கஸூன், அவர்கள் ஆசை வைத்த பிரகாரம் இந்த உலகத்தில் அவர்களுடைய செயல்களை அவர்களுக்கு நாங்கள் பூர்த்தியாக்கி கொடுப்போம், அதில் அவர்களுக்கு எந்த ஒன்றும் குறைக்கப்பட மாட்டாது. உலாயிக லைஸ லஹும் ஃபில் ஆখিরাতি இல்லன்னார், உலகம்தான் வாழ்க்கை என்று வாழக்கூடிய மனிதர்களுக்கு மறுமை நாளையில் நரகத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. வஹபித மா ஸனஉ ஃபீஹா வபாத்திலும் மா கானூ யஅமலூன், அவர்கள் உலகத்தில் நல்லது செய்திருந்தால் அதுவும் வீணாகிவிடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பாண்டவர்களே, எனவே உலகத்தில் வாழுகிற பொழுது மறுமையில் சுவனத்தை ஆசை வைத்து வாழ்ந்தால் அதற்கான வழிவகைகளை அல்லாஹ் இலகுபடுத்தி தருவான். உலக வாழ்க்கையில் உலகம்தான் வாழ்க்கை, உலகத்தில் அதிகம் கிடைக்க வேண்டும், உலகத்தில் முன்னேற வேண்டும், உலகத்தில் மாத்திரம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதையும் அல்லாஹ் தருவான், அல்லாஹ் குறைத்து விட மாட்டான். ஆனால் உலகம்தான் வாழ்க்கை என்று வாழுகிற மனிதர்களுக்கு மறுமை பாக்கியங்களை அல்லாஹ் இழக்கச் செய்வான் என்கிற ஒரு அடிப்படையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அன்பாண்டவர்களே, அந்த நபித்தோழர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே அவர்கள் உலகத்தை முதன்மைப்படுத்தவில்லை. மறுமைக்காக வாழ வேண்டும், எதை செய்தாலும் மறுமையில் சுவர்க்கம் கிடைக்குமா, நரகத்திலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்படுவோமா என்ற அந்த நோக்கத்தை குறிக்கோளாக வைத்து மறுமையில் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதை நோக்காக வைத்துத்தான் இந்த உலகத்தில் நபித்தோழர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 9வது அத்தியாயம் 111வது வசனம், இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும், அல்லாஹ் முஃமின்களிடத்திலிருந்து அவர்களது உயிர்களையும் அவர்களுடைய சொத்து செல்வங்களையும் அல்லாஹ் வாங்கிவிட்டான். எதற்கு பகரமாக? பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, அவர்களுக்கு சுவர்க்கத்தை தருவதற்கு பகரமாக இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுடைய உயிர்களையும் சொத்துக்களையும் அல்லாஹ் வாங்கிவிட்டான். யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க தயாராகிறார்களோ, அல்லாஹ்வுக்காக தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்க முன்வருகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் சுவனத்தை கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார். அந்த நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் தேடி படித்தால் அவர்கள் இந்த உலகத்தை அற்பமாக பார்த்தார்கள். இந்த உலக இன்பத்தை அவர்கள் இன்பமாக பார்க்கவில்லை, மாறாக சுவனம் கிடைக்க வேண்டும், சுவன இன்பம்தான் நோக்கம். தான் கொலை செய்யப்பட்டாலும் பரவாயில்லை, தன்னுடைய பொருளாதாரம் அனைத்தையும் இழந்தாலும் பரவாயில்லை, மறுமையிலே சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்கிற ஆசையோடு வாழ்ந்தவர்கள் தான் அந்த நபித்தோழர்கள் என்பதை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஒரு சில எடுத்துக்காட்டுக்களை பாருங்கள். நபித்தோழர்கள், சஹாபி பெண்மணிகள் தன்னுடைய பிள்ளைகளை சுவர்க்கத்துக்காக கொடுத்தார்கள். அவர்களுடைய ஒரே ஆசையும் நோக்கமும் இருந்தது, என்னுடைய பிள்ளை மரணித்து விட்டாலும் சுவர்க்கத்தில் இடம் கிடைக்க வேண்டும் என்பது ஆசையாக இருந்தது.
புகாரியிலே 3982 இலக்க செய்தியை பாருங்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை அறிவிப்பு செய்கிறார்கள். ஹாரிசா என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிறுவர் பத்ர் களத்தில் அவர் கொலை செய்யப்படுகிறார். பத்ர் களத்தை பொறுத்தவரையில் அது உண்மையிலேயே ஒரு யுத்த களம் என்ற நோக்கத்தில் நபித்தோழர்கள் போகவில்லை. அபூ சுஃபியான் அவர்களுடைய வியாபார கூட்டத்தை இடையில் மறித்து மக்காவில் இழந்ததை ஈடு செய்ய வேண்டும் என்பதற்காக விரும்பியவர்கள் வாருங்கள் என்று அழைத்து கொண்டு போனார்கள். அந்த அடிப்படையில் வயதுக்கு வராதவர்களும் போனார்கள். அதிலே ஹாரிசா என்ற ஒரு சிறுவரும் போகிறார். அவர் பத்ர் களத்தில் மரணித்து விடுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஹாரிசா அவர்களுடைய தாயார் உம்முல் ஹாரிசா அவர்கள் நபிகளாரிடத்தில் வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்து யுத்தம் முடிந்து மதீனாவுக்கு வந்த பிறகு அவர்கள் வருகிறார்கள். சொல்கிறார்கள், கத அரஃப்த மன்சிலத ஹாரிஸத மின்னி, அல்லாஹ்வின் தூதரே, ஹாரிசா என்னுடைய எவ்வளவு நேசத்துக்குரியவர், எனக்கு எவ்வளவு நெருக்கமானவர் என்பது உங்களுக்கு தெரியும். ஃபஇன் யகுன் ஃபில் ஜன்னஹ் அஸ்பிர், என்னுடைய மகன் ஹாரிசா சுவர்க்கத்தில் இருப்பார் என்றால் நான் பொறுமை காப்பேன். வஅஹ்தசிப், நன்மையை எதிர்பார்த்துக் கொள்வேன். வஇன் தகுலு அல் உஹ்ரா தரா மா அஸ்னா, அவர் சுவர்க்கத்திலே இல்லாமல் வேறு ஒன்றில் இருந்தார் என்றால் நான் என்ன செய்வேன் என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். என்ன ஆசைப்படுகிறார் அந்த தாய்? தன்னுடைய மகனை இழந்துவிட்டு அவருடைய ஆசை என்ன? என்னுடைய மகன் சுவர்க்கத்திலே இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் நிம்மதி அடைவேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வை ஹக்கி அவ ஹபில் தி, உம்மு ஹாரிசாவே உங்களுக்கு என்ன நேர்ந்தது? உங்களுடைய புத்தி மழுங்கி விட்டதா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், அவ ஜன்னத்துன் வாஹிதத்துன் ஹிய, சுவனம் என்பது அது ஒன்றுதானா? இன்னஹா ஜினானுன் கசீரா, சுவனம் என்பது அதிகமாகவே இருக்கிறது, சுவன தோப்புக்கள். வ இன்னஹு ஃபி ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ், உங்களுடைய மகன் ஹாரிசா உயர்ந்த சுவர்க்கம் ஃபிர்தௌஸில் வீற்றிருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் தன்னுடைய மகனை இழந்த அந்த தாயாருக்கு இருந்த ஆசை என்ன? தன்னுடைய மகன் மரணித்ததில் அவருக்கு கவலை இல்லை, மரணித்த என்னுடைய மகன் சுவர்க்கத்தில் இருக்கிறாரா இருப்பாரா, அதுதான் அவர்களுக்கு ஆசையாக இருந்தது. என்றால் சஹாபி பெண்மணிகள் எப்படி சுவனத்தை ஆசை வைத்தார்கள் என்பதற்கு அது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு எங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளை மரணித்து விட்டால், பிறந்த பிள்ளை மரணித்து விட்டால், ஒரு குழந்தை மரணித்து விட்டால் எங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? ஏதோ பெரிய ஒன்றை இழந்த மாதிரி, வாழ்க்கையே இழந்த மாதிரி தான் நாங்கள் வாழுகிறோம். ஒரு குழந்தை மரணித்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? வயதுக்கு வராத 2 பிள்ளைகள் மரணித்து விட்டால் அது நரகத்துக்கு தடையாக இருக்கும் என்றொரு சிறப்பு சொன்னார்களே. நாங்கள் எப்படி மாற வேண்டும்? என்னுடைய பிள்ளை மரணித்து விட்டது, என்னுடைய குழந்தை மரணித்து விட்டது, வயதுக்கு வராத என்னுடைய பிள்ளை மரணித்து விட்டது, நான் அல்லாஹ்வுக்காக பொறுமை காப்பேன், என்னுடைய பிள்ளைகளை வைத்து அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பான், அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சுவர்க்கத்தை கொடுக்க போதுமானவன் என்ற சுவனத்தில் ஆசை வைத்து நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதில் ஆதரவு வைத்து, யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளையை நான் இழந்து விட்டேன், என்னுடைய குழந்தையை நான் இழந்து விட்டேன், அதை வைத்து என்னை நரகத்திலிருந்து பாதுகார், என்னுடைய இழந்த பிள்ளைக்கு சுவர்க்கத்தை கொடு என்று சுவர்க்கத்தை ஆசை வைக்கின்ற நிலையில் பொறுமை காப்பவர்களாக இருக்கிறோம். அந்த ஈமானிய தாய் சொன்ன வார்த்தை என்ன? சுவர்க்கத்தில் இருக்கிறார் என்றால் நான் பொறுமை காக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்க்கிறேன் என்றால் இந்த உலகத்தில் நானும் நீங்கள் எதை இழந்தாலும் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். பொறுமை காத்தால் அதற்கு பகரமாக சுவர்க்கத்தை தருவான் என்று அல்லாஹ்
முஃமின்களுக்கு வாக்களித்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், என்ன நெருக்கடி வந்தாலும், என்ற ரப்பு எனக்கு சுவர்க்கத்தை தருவான் என்று ஆசை வைப்போமாக இருந்தால், இப்படி ஆசை வைப்பவர்களாகத்தான் நபித்தோழர்கள் இருந்தார்கள் என்ற பாடத்தை நாங்கள் பார்க்கலாம். அன்பாண்டவர்களே, குழந்தையை பிள்ளையை இழந்த தாய் எப்படி சுவனத்தை ஆசை வைத்தார்கள் என்று பார்த்தோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை புரட்டினால், இஸ்லாத்துக்காக, ஈமானுக்காக, நபிகளாரை பாதுகாப்பதற்காக பல யுத்தங்கள் செய்தவர்கள் அல்லவா? யுத்த களத்தில் அவர்களுடைய வீரம், சுவர்க்கம் கிடைக்குமா, அதுதான் அவர்களுடைய நோக்கமாக, ஆசையாக இருந்திருக்கிறது. பத்ர் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ர் களத்தில் விரோதிகளை சந்திக்கிற நேரம் என்ன சொன்னார்கள்? விரோதிகளை சந்திக்கின்ற பொழுது நான் தான் முதலாமவனாக இருக்க வேண்டும், நான் தான் முந்தி செல்ல வேண்டும் என்று நபிகளார் சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் இணை வைப்பாளர்கள் யுத்தம் செய்து கொண்டு வருகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், கூமு இலல் ஜன்னதி, சுவர்க்கத்தை நோக்கி நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த், அந்த சுவனத்தின் விசாலம் என்பது வானங்கள் பூமியளவு என்று சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் உமைர் இப்னுல் ஹுமாம் அல் அன்சாரி, அன்சாரி நபித்தோழர்களில் ஒருவரான உமைர் இப்னுல் ஹுமாம் என்ற நபித்தோழர் என்ன கேட்பார்? யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, ஜன்னத்துன் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த், சுவனம் என்பது வானங்கள் பூமி அளவு விசாலமானதா என்று கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நஅம், ஆம் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது பஹின் என்ற வார்த்தையை சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள், மா யஹ்மிலுக அலா கௌலிக பஹின் பஹின், நீங்கள் பஹின் பஹின் என்ற வார்த்தையை சொன்னீர்களே, அப்படி சொல்வதற்கு என்னதான் காரணம் என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அந்த வார்த்தையை சொன்னதற்கான காரணம், இல்லா ரஜாஅத அன் அகூன மின் அஹ்லிஹா, நான் அந்த சுவனவாசிகளில் ஒருவராக இருக்க வேண்டும் என்ற ஆசையின் காரணமாகவே அன்றி அந்த வார்த்தையை பாவிக்கவில்லை. பாருங்கள், என்ன ஆசை! நானும் அந்த சுவனவாசிகளில் ஒருவனாக இருக்க வேண்டுமே என்ற ஆசை. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஇன்னக மின் அஹ்லிஹா, நிச்சயமாகவே நீங்கள் அந்த சுவனவாசிகளில் ஒருவர்தான் என்று சொன்ன பிறகு, அன்பாண்டவர்களே, சுவனவாசிகளில் ஒருவர்தான் என்று சொன்ன உடனே சுவனத்தில் ஆசை வைத்து திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். இல்லை, சுவனவாசிகளில் ஒருவர்தான் நீங்கள் என்று சொன்ன உடனே அவர்களுடைய ஆசையை பாருங்கள், உடனே சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்ற ஆசை. ஃபஅக்ரஜ தமராத்தின் மின் கரணிஹி, அவர்களுடைய அந்த ஈத்தம்பழங்களை போட்டு வைத்திருந்த அந்த பையிலிருந்து ஒரு சில ஈத்தம்பழங்களை எடுத்து அவர்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், லஇன் அன ஹயீது ஹத்தா ஆகுல தமராத்தின் ஹாதிஹி இன்னஹா லஹயாத்துன் தவீலா, இந்த ஈத்தம்பழங்களை சாப்பிட்டு முடியும் வரையில் நான் உலகத்தில் வாழ்வேனாக இருந்தால் அதுவும் எனக்கு இந்த உலகத்தில் நீண்ட வாழ்க்கை தான் என்று சொல்லிவிட்டு ஃபரமா பிமா கான மஅஹு மினத் தம்ர், தன்னுடைய கையில் இருந்த ஈத்தம்பழங்களை எல்லாம் எரிந்துவிட்டு சும்ம காத்தலஹும் ஹத்தா குத்தில், விரோதிகளுக்கு எதிராக போராடுகிறார். அந்த களத்தில் அவர் கொலை செய்யப்பட்டு ஷஹீத் என்ற இடத்துக்கு வருகிறார். அன்பாண்டவர்களை பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் சுவனவாசிகளில் ஒருவர்தான் என்று சொல்லிவிடுகிறார்கள். அப்படியா என்று கேட்டுவிட்டு சுவனவாசிக்கான வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் வாழுவோமே என்று வாழ்ந்திருக்கலாம். இல்லை, உடனடியாக ஈத்தம்பழங்களை எடுக்கிறார். சாப்பிட்டு விட்டு யுத்த களத்துக்கு செல்வோம் என்றால் அது கூட அவர்களுக்கு உலக வாழ்க்கை நீண்டதாக தென்படுகிறது. ஈத்தம்பழத்தை எரிந்துவிட்டு போய் உடனடியாக போராடி கொலை செய்யப்படுகின்ற அளவுக்கு போராடி உடனடியாக சுவர்க்கத்தை அடைய ஆசைப்பட்டார் என்றால் இதுதான் நபித்தோழர்கள் சகோதரர்களே. யுத்த களத்தில்
மும்முரமாக ஈடுபடுவார்கள், பின்வாங்க மாட்டார்கள், ஓடி ஒழிய மாட்டார்கள். காரணம் என்ன? மரணித்தால் சுவர்க்கம் கிடைக்குமா, அந்த சுவனத்தை ஆசை வைத்து வாழ்ந்தவர்கள் தான் அந்த நபித்தோழர்கள் என்ற பாடத்தை இந்த முன்னுதாரணத்திலிருந்து நானும் நீங்களும் படிக்க முடியும் சகோதரர்களே. அதே போன்று பாருங்கள், புகாரியிலே 4046வது இலக்க செய்தியை பாருங்கள். ஒரு மனிதர் நபிகளாரிடத்தில் உஹது யுத்தத்தின் பொழுது வருகிறார். வந்து கேட்கிறார், அரஐத இன் குத்தில்து ஃபஐன அன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இந்த யுத்த களத்தில் நான் கொலை செய்யப்பட்டால் நான் எங்கே இருப்பேன் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபில் ஜன்னா, நீங்கள் சுவர்க்கத்திலே இருப்பீர்கள் என்று சொன்ன பொழுது தன்னுடைய கையில் இருந்த ஒரு சில ஈத்தம்பழங்களை தூக்கி எறிந்து விட்டு சும்மா காத்தல ஹத்தா குத்தில், கொலை செய்யப்படும் வரைக்கும் அவர்கள் போராடினார்கள் என்ற வரலாற்று நிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம். இதுவெல்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? அன்பாண்டவர்களே, உலகத்தில் வாழ்வதை விடவும் அவர்கள் மரணத்தை தேர்வு செய்தார்கள். மரணிக்க வேண்டும் என்று அவசரப்பட்டார்கள். எதற்காக? மரணித்தால் சுவர்க்கம் கிடைக்கும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதுவெல்லாம் எங்களுக்கு முன்னுதாரணம். இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி போயிருக்கின்ற, உலக வாழ்க்கைதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இந்த உலக இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சிக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய தயார் என்று இந்த உலகத்தில் வாழுகிற எங்களுக்கு இது மிகச்சிறந்த உதாரணம். அந்த நபித்தோழர்கள் சுவர்க்கம் கிடைக்கும் என்றால் உலகத்தை தூக்கி எறிந்து விட்டு, உலகத்தை காலுக்கு கீழால் போட்டு மிதித்து விட்டு சுவர்க்கத்தை நோக்கி பயணித்தார்கள் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுதான் ஒரு சில ஈத்தம்பழங்களை சாப்பிடுகிற அளவுக்கு கூட அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும், தாமதித்து போக வேண்டும் என்று அவர்கள் விரும்பவில்லை என்பதுதான் முன்னுதாரணம் சகோதரர்களே. இல்லை என்றால் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாழ்ந்து, இன்னும் கொஞ்சம் ஈத்தம்பழங்களை சாப்பிட்டு கொண்டு, இன்னும் கொஞ்சம் இந்த உலகத்தை அனுபவித்து விட்டு போயிருக்கலாம். இல்லை, இருக்கிற ஈத்தம்பழங்களை கூட எரிந்து விட்டு போனார்கள் என்றால் இதுதான் எங்களுக்கு பாடம் சகோதரர்களே. அந்த ஈத்தப்பழங்களை சாப்பிடுகிற அளவு நேரத்தை கூட இந்த உலகத்துக்காக அவர்கள் பயன்படுத்த வேண்டும், உலக வாழ்க்கையை கொஞ்சம் நீட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. மாறாக சுவர்க்கம் கிடைக்குமா கொலை செய்யப்பட்டால் நான் போகிறேன் என்று போனவர்கள் தான் அந்த நபித்தோழர்கள் என்றார். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதுதான் அந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய பாடம். நாங்களும் உடனே மரணிக்க வேண்டும், உடனே கொலை செய்யப்பட வேண்டும் என்பதல்ல. இதை செய்தால் சுவர்க்கம் அன்பளிப்பாக கிடைக்குமா, இதை செய்பவருக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்களா, இதை செய்தவருக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்களா? அப்படிப்பட்ட நல்ல காரியங்கள், இபாதத்துக்களை படிக்கிற நேரம் சிறிய சிறிய அமல்களாக இருக்கும், அதை செய்தால் சுவர்க்கம் என்பது பரிசாக இருக்கும் என்றால் அப்படிப்பட்டவைகளை செய்ய நாங்கள் ஆசைப்படுகிறோமா? அந்த நபித்தோழர்கள் என்ன ஆசைப்பட்டார்கள்? உயிரை கொடுத்தால் சுவர்க்கம் கிடைக்குமா? உயிரை கொடுத்தார்கள். உலகத்தில் சிறிது நேரம் தாமதித்திருப்பதை கூட விரும்பவில்லை என்றால், அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய ஆசைகளும் எண்ணங்களும் எப்படி இருக்க வேண்டும்? இந்த நல்ல காரியத்தை செய்தால், இந்த அமலை செய்தால், இந்த இபாதத்தை செய்தால் சுவர்க்கத்தை அல்லாஹ் தருவானா, நான் சுவர்க்கத்துக்காக இந்த அமலை செய்ய தயார் என்று அதிலே ஆர்வம் காட்ட வேண்டும், அதிலே ஆசை காட்ட வேண்டும் என்பதுதான் இங்கிருந்து படிக்கிற பாடம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. முஸ்லிமிலே 1902வது இலக்க செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்ன அப்வாபல் ஜன்னதி தஹ்த திலாலி சுயூஃப், சுவனத்தின் வாயில்கள் என்பது வாள்களுடைய நிழல்களுக்கு கீழால் இருக்கிறது என்று சொன்ன பொழுது ஒரு மனிதர் எழும்புகிறார். அவருடைய தோற்றங்கள் எல்லாம் அந்த பரதேசியான தூசி படிந்த தோற்றமாக இருந்தது. ஏழ்மையின் அடையாளம் அவரில் விளங்கியது. கேட்டார்கள், யா அபா மூசா, அபு மூசாவே, அந்த சமிஅத ரசூலல்லாஹி யகூலு ஹாதா, வாள்களுடைய நிழல்களுக்கு கீழால் தான் சுவர்க்கத்தின் வாயில்கள் இருக்கிறது என்ற செய்தியை நபிகளார் சொல்ல நீங்கள் காதால் செவிமடுத்தீர்களா என்று கேட்ட பொழுது அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு, நஅம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை நான் கேட்டேன் என்று சொன்ன உடனே ஃபரஜஅ இலா அஸ்ஹாபிஹி,
அந்த தோழர் தன்னுடைய நண்பர்கள் இருக்கிற இடத்துக்கு திரும்பி செல்கிறார். ஃபகால் சென்று செல்கிறார். அக்ரவு அலைக்குமுஸ் ஸலாம், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று உங்களுக்கு நான் சலாம் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு ثم كثر جفن سيفه فألقاه ثم مشى بسيفه إلى العدو فضرب به حتى قتل. என்ன செய்கிறார்கள்? வாள் போடுகிற அந்த பையை உடைத்து விடுகிறார்கள். ஏன்? திருப்பியும் அந்த வாளை அதற்குள் போட்டுவிட்டு நான் இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்று ஆசை வைத்தார்கள். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, யுத்த களத்துக்கு போய் ஷஹீதானால் சுவர்க்க பாக்கியத்தை ஆசை வைப்பது என்பது வேறு. என்ன செய்கிறார்? ஒரு நபித்தோழர் ஈத்தம்பழத்தை வீசுகிறார். இவ்வளவு நேரம் ஈத்தம்பழங்களை சாப்பிடுவதும் எனக்கு உலக வாழ்க்கையில் நான் இருப்பது அதிகம் என்ற ஆசை, என்ன சுவர்க்கத்தை ஆசைப்படுகிறார். இன்னொரு தோழர் என்ன சொல்கிறார்? சாப்பிடுவதற்கு சந்தர்ப்பம் இருந்தாலும் ஈத்தம்பழங்களை எரிந்துவிட்டு வேகமாக சுவர்க்கம் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இந்த மனிதர் என்ன செய்கிறார்? அந்த வாள், அதை போடுகின்ற அந்த பை, அது ஆரோக்கியமாக இருந்தால் மீண்டும் அந்த வாளை போட்டுவிட்டு உலகத்தில் இருக்க வேண்டி வருமே என்பதற்காக அந்த வாள் போடுகிற பையை உடைத்து விடுகிறார். என்ன சொல்லுகிற இந்த நிகழ்வு? இந்த வாளை மீண்டும் நான் இந்த பைக்குள் போடக்கூடாது, மரணிக்கும் வரையில் போராட வேண்டும் என்பதற்கு அடையாளம். போய் போராடுகிறார், ஷஹீதாவினார். அன்பாண்டவர்களை பாருங்கள், அந்த நபித்தோழர்களுக்கு இருந்த சுவனத்தில் இருக்கின்ற ஆசையை பாருங்கள். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு விடயத்தை படிக்கிறோம், ஒரு குர்ஆன் வசனத்தை படிக்கிறோம், ஒரு ஹதீஸை படிக்கிறோம், ஒரு சுன்னாவை படிக்கிறோம், ஒரு இபாதத்தை படிக்கிறோம், ஒரு நல்ல காரியத்தை படிக்கிறோம். இதை செய்தால் சுவர்க்கம் கிடைக்கும் என்றால் நாளைக்கு செய்வோமே, அடுத்த வாரம் செய்வோமே, இளைஞர் பருவம் தாண்டி திருமணம் முடித்த பிறகு செய்வோமே, திருமணத்தை தாண்டி பிள்ளை குட்டிகள் கிடைத்த பிறகு செய்வோமே, பிள்ளை குட்டிகளை தாண்டி வயது முதிர்ந்த பிறகு தள்ளாடுகிற பருவத்தை அடைந்த பிறகு செய்வோமே என்றெல்லாம் சுவனத்தை ஆசை வைக்கிற மனிதன் நல்ல காரியத்தை பிற்போடக்கூடாது என்ற ஆழமான பாடம். மரணிக்கிறோமா இல்லையா என்பது இரண்டாவது சகோதரர்களே. இருக்கிற நேரத்தில் சுவனத்துக்குரிய ஒரு அமலை செய்து நானும் சுவனத்தின் பங்குதாரராக, சுவனத்துக்குரிய மனிதனாக மாற வேண்டும் என்ற ஆசை எங்களிடத்தில் இருக்கிறதா? எத்தனை நல்ல காரியங்களை படிக்கிறோம், எத்தனை இபாதத்துக்களை படிக்கிறோம், எத்தனை சுன்னாக்களை படிக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை வீதத்தை நடைமுறைப்படுத்துகிறோம்? காரணம் என்ன? சுவனத்தில் ஆசை இருந்தால், சுவன இன்பத்தில் மோகம் இருந்தால் படிக்கின்ற ஒவ்வொரு சுன்னாவையும் செய்து பார்க்க வேண்டும், நல்ல காரியத்தை செய்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை வரும் சகோதரர்களே. ஆனால் இபாதத்துக்களில், நல்ல காரியங்களில் ஆசை குறைந்து போயிருக்கிறது என்றால் காரணம் என்ன? நாளை செய்வோம், அடுத்த நாள் செய்வோம், அடுத்த வாரம் செய்வோம், அடுத்த மாதம் செய்வோம் என்று பிற்போட்டுக் கொண்டே போகிறோம் என்றால் அதற்கு என்ன காரணம்? சுவர்க்கத்தில் இருக்கின்ற ஆசையின் குறைபாடுதான். அந்த நபித்தோழர்கள் சுவனத்தை ஆசை வைத்தது மட்டுமல்லாமல் அதை சரியாக ஆசை வைத்ததனால் உடனடியாக சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் என்ற உதாரணங்கள் தான் இவைகள் எல்லாம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. பாருங்கள் சகோதரர்களே, அந்த நபித்தோழர்கள் சுவனத்தை அடைய வேண்டும் என்பதில் எந்த அளவு ஆசை வைத்தார்கள் என்று பாருங்கள். புகாரியிலே 5705வது இலக்க செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மறுமையிலே நடக்கின்ற நிகழ்வை விவரித்து சொல்கிறார்கள். உரிதத் அலையல் உமம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எனக்கு முன்னைய சமூகங்கள் எடுத்து காட்டப்பட்டன. ஒரு சில நபிமார்கள் 10 பேர் 20 பேர் என்ற குறைவான எண்ணிக்கையோடு சுவர்க்கம் நுழைவார்கள். அப்பொழுது பெரிய கூட்டங்களோடு சுவர்க்கம் நுழைகின்ற நபிமார்கள் எனக்கு எடுத்து காட்டப்பட்டார்கள். ஈசா நபி, மூசா நபி எடுத்து காட்டப்படுகிற நேரம்
எனக்கு மிகப்பெரியதோர் சமூகம் சுவர்க்கம் நுழைகிற காட்சி எடுத்து காட்டப்பட்டது. அந்த கூட்டம் உங்களுடைய சமுதாயம் நபியே என்று சொல்லப்பட்டது. நபிகளாருடைய உம்மத்தில் சுவர்க்கம் நுழைகிற அந்த கூட்டத்தில் வயதுகுலுல் ஜன்னத மின் ஹாஉலாஇ 70,000 பிகைரி ஹிசாபி, விசாரணைகளின்றி கேள்வி கணக்கின்றி 70,000 பேர் உங்களுடைய உம்மத்தில் சுவர்க்கத்தில் நுழைவார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் போய்விட்டார்கள். அப்பொழுது நபித்தோழர்கள் பேசிக்கொள்கிறார்கள், விசாரணையின்றி கேள்வி கணக்கின்றி சுவர்க்கம் நுழைகிற அந்த கூட்டம் யாராக இருப்பார்களோ? சஹாபாக்களுடைய ஆசை ஆர்வம் நாங்கள் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதனால தான் அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறார்கள், சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிறார்கள். நஹ்னு அல்லதீன ஆமன்னா பில்லாஹி வத்தபஅனா ரசூலா ஃபனஹ்னுஹும், நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறோம், நபிகளாரை பின்பற்றி நடக்கிறோம், நாங்கள் தான் அவர்களாக இருப்போமோ என்று ஒரு கூட்டம் சொல்ல, அவுலாதுனல்லதீன வுலிது ஃபில் இஸ்லாம், அல்லது இஸ்லாத்திலேயே பிறந்து வாழ்ந்த எங்களுடைய பிள்ளைகளாக இருப்பார்களோ. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தரையும் ஆசை வைக்கிறார்கள். நாங்கள் சுவர்க்கவாசிகளாக இருப்போமா, அல்லது எங்களுடைய பிள்ளைகளுக்குத்தான் அந்த பாக்கியம் கிடைக்குமா என்று பேசிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், யார் தெரியுமா அவர்கள் குறி பார்க்க மாட்டார்கள், பறவை சாஸ்திரம் பார்க்க மாட்டார்கள், அவர்கள் நெருப்பை வைத்து சூடு காட்டி ஒத்தனம் கொடுத்து மருத்துவம் செய்ய மாட்டார்கள். வலா யஸ்தர்கூன், அவர்கள் இன்னொருவரிடத்தில் சென்று எனக்கு மந்திரித்து பாருங்கள், எனக்கு ஓதி பாருங்கள் என்று கேட்க மாட்டார்கள். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன சோதனை, என்ன நோய், என்ன கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுவார்கள். இந்த 4 பண்புள்ளவர்கள் தான் அவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பொழுது அந்த மஜ்லிஸில் இருந்தார்கள் உகாஷத் இப்னு மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே எழுந்தார்கள் உகாஷா ரலியல்லாஹு அவர்கள், அமின்ஹும் அன யா ரசூலல்லாஹ், கேள்வி கணக்கின்றி சுவர்க்கம் நுழைகின்ற அவர்களில் ஒருவனாக நான் இருப்பேனா என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நஅம், நீங்கள் அவர்களில் உள்ளவர்தான் என்று சொல்ல இன்னொரு நபித்தோழர் எழும்பினார். ஆசையை பாருங்கள், நானும் சுவர்க்கவாதியா என்று அறிந்து கொள்வதில் அவர்களுக்கு இருந்த ஆசை. இன்னொருவர் எழுந்து கேட்டார், அமின்ஹும் அன யா ரசூலல்லாஹ், நானும் அந்த 70,000 பேரில் இருக்கிறேனா என்று கேட்ட பொழுது சபக கபிஹா உகாஷா, உங்களுக்கு முன்னால் உகாஷா கேள்வி கேட்டு அதற்குரிய பதிலை கண்டு முந்திவிட்டார் என்று அந்த வாயிலை மூடிவிட்டார்கள். இல்லை என்றால் அந்த 70,000 பேரும் அந்த இடத்திலேயே எழும்பி இருப்பார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் மறைத்து விட வேண்டும் என்பதற்காக ஒருவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தீர்ப்பு சொன்னார்கள், அடுத்தவருக்கு சொல்லவில்லை. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாருங்கள், சுவனம் என்றால் அதில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும், அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆசையும் ஆர்வமும் தான் அவ்வளவு வேகமாக எழுந்து அல்லாஹ்வுடைய தூதரே அந்த 70,000 பேரில் நானும் இருக்கிறேனா என்று கேட்கிற அளவுக்கு இருந்தார்கள். அன்பாண்டவர்களே, இன்றைக்கு பார்க்கிறோம், எங்களுக்கு ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டி வந்தால் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பதற்காக பால் பார்ப்பவர்களிடத்திலும், நொம்பர் போட்டு பார்ப்பவர்களிடத்திலும், மை பார்ப்பவர்களிடத்திலும், எதிர்வு கூறுபவர்களிடத்திலும் நாங்கள் போய்விடுகிறோம். நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பதற்காக ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க, ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க, கட்டிய வீட்டுக்குள் நுழைவதற்கு, இப்படி ஏகப்பட்ட காரியங்களுக்காக நாங்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பவர்களாக இருக்கிறோம். அன்றைக்கு அவர்கள் பறவை சாஸ்திரம் பார்த்தார்கள். ஒரு பயணம் போக வேண்டுமா, ஒரு பறவையை பறக்க விடுவார்கள். வலது பக்கம் பறந்தால் பயணம் போக வேண்டும், இடது பக்கம் பறந்தால் போகக்கூடாது என்று முடிவெடுத்தார். இன்றைக்கு நாங்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து செய்கிறோம். அன்பாண்டவர்களே, அதே போன்று பார்க்கிறோம், அடுத்தவர்களிடத்தில் சென்று எனக்கு தண்ணீரை ஓதித்தாருங்கள்,
எண்ணெயை மந்திரித்து தாருங்கள், ஓதிப்பாருங்கள் என்றெல்லாம் கேட்கிறோமே, மந்திரிகம் செய்யுங்கள் என்றெல்லாம் கேட்கிறோமே, இதுவெல்லாம் சுவனத்தை ஆசை வைக்கின்ற, விசாரணையின்றி சுவர்க்கம் நுழைகின்ற அந்த 70,000 பேருடைய பண்பாக இருக்காது என்றால், அன்பாண்டவர்களே, பறவை சாஸ்திரம் பார்த்து குறி சாஸ்திரம் பார்க்கிற அந்த பழக்கத்தை இல்லாமலாக்கி, நெருப்பினால் ஒத்தனம் கொடுத்து மருத்துவம் செய்கின்ற அந்த பண்பை இல்லாமலாக்கி, அடுத்தவர்களிடத்தில் சென்று ஓதிப்பாருங்கள் என்று கேட்காதவர்களாக வாழ்ந்து, என்னதான் பிரச்சனை நடந்தாலும், என்னதான் நெருக்கடி நடந்தாலும், என்னுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டான், என்னுடைய ரப்பு என்னை பாதுகாப்பான் என்கிற தவக்குள் இறை நம்பிக்கையுடன் கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால், அல்லாஹ் அந்த 70,000 பேரில் என்னையும் ஒருவனாக ஆக்க வேண்டும் என்ற ஆசை வைத்து இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிறோமா என்பதை சிந்தித்து பார்த்தால், நபித்தோழர்கள் சுவனத்தை ஆசை வைப்பதில் எங்கிருந்தார்கள், நாங்கள் எங்கிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளலாம். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது எந்த நிலையில் நாங்கள் மரணித்தாலும் சுவனத்துக்குரியவர்களாக மரணிக்க வேண்டும் என்ற ஆசையோடு வாழ வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை நானும் நீங்களும் இது போன்ற செய்திகளின் மூலம் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். பாருங்கள், புகாரியிலே 1397 இலக்க செய்தியை பாருங்கள். நாட்டுப்புற அரபிகளில் ஒருவர் நபிகளாரிடத்தில் வருகிறார். வந்து சொல்கிறார், துல்லனி அலா அமலின் இதா அமிர்துஹு தகல்துல் ஜன்னah. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எனக்கு ஒரு அமலை சொல்லித்தர வேண்டும், ஒரு வணக்கத்தை சொல்லித்தர வேண்டும், அதை நான் செய்தால் சுவர்க்கம் போக வேண்டும். அல்லாஹு அக்பர். சுவர்க்கம் நுழைவதற்கு என்றே அமலை தேடி படித்தார்கள். ஆனா இன்னைக்கு எங்களுடைய நிலை என்ன? எத்தனையோ குர்ஆன் வசனங்களை படிக்கிறோம், இந்த அமலை செய்தால் சுவர்க்கம் கிடைக்கும். எத்தனையோ ஹதீதுகளை படிக்கிறோம், இதை செய்தால் சுவர்க்கம் கிடைக்கும். எத்தனையோ சுன்னாக்களை படிக்கிறோம், இதை செய்தால் சுவர்க்கம் கிடைக்கும். படித்துவிட்டு செய்யாமல் இருக்கிறோம். ஆனால் நபித்தோழர்கள் எப்படி வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரை, எனக்கு நீங்கள் ஒரு அமலை சொல்லித்தர வேண்டும், ஒரு வணக்கத்தை சொல்லித்தர வேண்டும், அதை நான் செய்தால் சுவர்க்கம் நுழைய வேண்டும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு எதனையுமே இணை வைக்காமல் அவனை மாத்திரம் நீ வணங்கு. கடமையான 5 நேர தொழுகையையும் நீ தொழுதுவா. கடமையான ஜகாத்தை நீ நிறைவேற்று. ரமதானுடைய மாதத்தில் நீ நோன்பு நோற்றுவா. இதை செய்தால் உனக்கு சுவர்க்கம் போகலாம் என்று சொன்ன பொழுது அவர் சொல்கிறார், வல்லதி நஃப்சி பியதி லா அஸீது அலா ஹாதா. என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த கடமைகளை நான் செய்வேன். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அவனை வணங்குவேன், கடமையான தொழுகையை நிறைவேற்றுவேன், ஜக்காத்தை கொடுப்பேன், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிப்பேன். இதைவிட நான் சுன்னத்து நஃபில் என்று எதையும் அதிகமாக செய்ய மாட்டேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர் திரும்பி போன பிறகு சொன்னார்கள், மன் சர்ரஹு அன் யம்துர இலா ரஜுலின் மின் அஹ்லில் ஜன்னah. சுவனவாசிகளில் ஒருவரை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் யாராவது விரும்பினால் ஃபல்யந்துர் இலா ஹாதா, இந்த மனிதனை பார்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால், அந்த மனிதனுடைய உள்ளத்தில் வந்த ஆசை, கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும், அதன் மூலம் சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களே. இன்றைக்கு நாங்கள் 5 நேர தொழுகையை தொழுதால் சுவர்க்கம் இருக்கிறது என்று எத்தனை ஹதீசுகளை படித்திருப்போம். மன் ஸல்லல் பர்தைனி தகலல் ஜன்னah. குளிர் நேர தொழுகை 2, அதை தொழுதவர் சுவர்க்கம் நுழைவார் என்று எத்தனை தடவை படித்திருப்போம். இஷா தொழுகை, சுபகு தொழுகை தொழுதால் சுவர்க்கம் கிடைக்கும், அதிலே கவனமாக இருக்கிறோமா? அசர் தொழுகையை தொழுதவர் சுவர்க்கம் நுழைவார், அதிலே கவனமாக இருக்கிறோமா? அன்பார்ந்தவர்களே, எத்தனை இபாதத்துக்களை படிக்கிறோம், இதை செய்தவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று, ஆனால் அதிலே பொடுபோக்குள்ளவர்களாக இருக்கிறோம். காரணம் என்ன? சுவர்க்கத்தில் ஆசை உள்ளவர்களாக இருந்தால் அந்த அமல்களை செய்ய வேண்டும், அதனூடாக சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுவோம். அன்பார்ந்தவர்களே, இப்படி சஹாபாக்கள் உயிரை கொடுத்தால் சுவர்க்கம் கிடைக்குமா, உயிரை கொடுத்து சுவர்க்கம் நுழைய தயாரானார்கள். இபாதத்துக்கள், நல்ல காரியங்கள், அமல்களை செய்தால் சுவர்க்கம் கிடைக்குமா,
அதை செய்து சுவர்க்கம் நுழைய ஆசைப்பட்டார்கள். இதுதான் சஹாபாக்கள். அதே போன்று பாருங்கள் சகோதரர்களே, உலகத்திலே சோதனைகள் வரும், நெருக்கடிகள் வரும், பிரச்சனைகள் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சோதனைக்கும் நெருக்கடிக்கும் பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்து அவன் பொறுமை காப்பானாக இருந்தால் அதற்கெல்லாம் சுவர்க்கத்தை பரிசாக கொடுப்பான் என்று. சஹாபாக்கள் இந்த உலகத்தில் சோதனைகள் நெருக்கடிகள் வந்தால் பொறுமை காப்பார்கள், சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அதற்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டை பாருங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மாணவர் அதா பின் அபி ரபாஹ் அவர்களோடு மக்காவிலே நடந்து செல்லுகின்ற நேரம் கஅபத்துல்லாவுக்கு பக்கத்தினால் நடந்து போகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி கஅபாவுடைய திரை சீலையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மாணவனை பார்த்து, அலா உரீக இம்ரஅத்தம் மின் அஹ்லில் ஜன்னah, சூனவாசிகளில் ஒரு பெண்மணியை உங்களுக்கு நான் காட்டட்டுமா என்று கேட்க, பலா காட்டுங்கள் என்று அந்த தோழர் சொல்லுகிற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பாருங்கள், ஹாதிஹில் மர்அத்து ஸௌதா, இதோ இருக்கிறாரே இந்த கருப்பு பெண்மணி நபிகளாருடைய காலத்தில் வந்தார். அத்தத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாருடைய காலத்தில் அந்த பெண்மணி வந்தார். வந்து சொன்னார், இன்னி உஸ்ரா, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய உடம்புகளெல்லாம் கட்டுண்டு நான் அப்படியே கீழே விழுந்து விடுகிறேன். வ இன்னி அத்தகஷஃப், கீழே விழுந்து என்னுடைய ஆடைகள் எல்லாம் உயர்ந்து என்னுடைய மறைவிடங்கள் எல்லாம் வெளிப்படுகிறது. ஃபதுல்லாஹ் லி, என்னுடைய நோய் குணமாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்மணியை பார்த்து, இன் ஷித்தி ஸபர்தி வலக்கில் ஜன்னah, பெண்ணே, நீங்கள் விரும்பினால் இந்த நோயோடு பொறுமையாக வாழுங்கள், உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். நீ விரும்பினால் நான் துஆ கேட்கிறேன், அல்லாஹ் உன்னுடைய நோயை குணப்படுத்த போதுமானவன் என்று சொன்ன பொழுது அந்த பெண்மணி என்ன சொன்னார்கள், அஸ்பிர், நான் இந்த நோயோடு வாழ்ந்து பொறுமையாக இருக்கிறேன், எனக்கு சுவர்க்கம் தான் தேவை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் 2 தேர்வு கொடுக்கிறார்கள். என்ன? நான் துஆ கேட்டால் நோய் குணமாகும், நீ பொறுத்தால் சுவர்க்கம் கிடைக்கும். எதை விரும்புகிறாய்? அந்த பெண்மணி எதை தேர்வு செய்தார்கள்? நான் இந்த நோயோடு வாழுகிறேன், பொறுமை காக்கிறேன், ஆனால் நான் விழுந்தால் என்னுடைய ஆடைகள் எல்லாம் வெளிப்பட்டு மறைவிடங்கள் எல்லாம் வெளிப்பட்டு விடுகிறது நபியே, அதற்காக துஆ கேளுங்கள் என்று சொல்ல அல்லாஹ்வுடைய தூதர் அதற்காக துஆ கேட்டார்கள். அந்த பெண்மணி போய்விட்டார்கள். எவ்வளவு காலம் அந்த பெண்மணி வாழுகிறார்கள்? அன்பார்ந்தவர்களே, உம்மு ஜுஃபர் ரலியல்லாஹு அன்ஹா அந்த நோய் வந்துவிட்டால் கஅபாவின் திரைச்சீலையிலே தொங்கிக் கொள்வார்களாம். எவ்வளவு காலம் அந்த நோயோடு வாழ்ந்திருக்கிறார்கள். எதற்காக? சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு எங்களில் ஒருவருக்கு நோய் வந்துவிட்டால், பிள்ளைக்கு நோய், கணவனுக்கு நோய், மனைவிக்கு நோய், ஈமானை இழந்தாவது மருத்துவம் செய்ய வேண்டும், சிறுக்கை செய்தாவது மருத்துவம் செய்ய வேண்டும், திருமணம் முடித்தால் பிள்ளை இல்லை, மார்க்கத்துக்கு முரணான ஹராத்தை செய்தாவது, குஃப்ரை செய்தாவது, என்ன பெரிய ஹராத்தை செய்தாவது பிள்ளை பெற்றெடுக்க வேண்டும். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். இந்த உலக இன்பத்தை அடைந்து கொள்வதற்காக பல கட்டங்களில் சூன பாக்கியங்களை இழந்து விடுகிறோம், சூன இன்பங்களை இழந்து விடுகிறோம். ஆனால் அந்த ஈமானிய தாய் என்ன சொல்கிறார்கள்? நோய்க்கு மருத்துவம் இல்லையா, நான் பொறுமை காக்கிறேன், சுவர்க்கம் வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, இதுதான் சஹாபாக்கள், இதுதான் சஹாபிய பெண்மணிகள் என்றால் நாங்கள் படிக்கிறோம். ஒருவர் தன்னுடைய பிள்ளையை இழந்தால் அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுக்கிறான். தனக்கு விருப்பமான 2 கண் பார்வையை இழந்தால் அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுக்கிறான். இந்த உலகத்தில் என்ன நெருக்கடி, என்ன சோதனை வந்து ஒருவன் பாதிக்கப்பட்டாலும் பொறுமை காத்தால் அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுக்கிறான். இவ்வளவு சிறப்புகள் வந்திருக்கிற இடத்திலே நாங்கள் உலகத்தில் எதையுமே இழக்க தயாரில்லை, மறுமையிலே சுவர்க்கத்தை இழக்க தயார் என்றால் இதுதான் எங்களுடைய வாழ்க்கை என்றால், பாருங்கள், அந்த நபித்தோழர்கள் உயிரை தியாகம் செய்தார்கள், இபாதத்துக்களில் உச்சகட்ட ஆசை ஆர்வத்தை காட்டினார்கள். இந்த ஈமானிய தாய், நான் நோயோடு வாழுகிறேன்,
எனக்கு சுவர்க்கம்தான் தேவை என்று சுவர்க்கத்தை தேர்வு செய்தார்கள் என்றால் அந்த சஹாபாக்கள் இந்த உலக இன்பத்தை இன்பமாக பார்க்கவில்லை, உலக சந்தோஷத்தை சந்தோஷமாக பார்க்கவில்லை. மறுமையில் சுவர்க்கம் கிடைப்பதுதான் இன்பம், சுவர்க்கம் கிடைப்பதுதான் சந்தோஷம் என்று வாழ்ந்தார்கள் என்றால் அப்படிப்பட்ட உச்சகட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய பாடங்கள், படிப்பினைகள் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், சொத்துக்களை கிடைத்தால் சுவர்க்கம் கிடைக்குமா? அள்ளி கொடுக்க தயாரானார்கள் சஹாபாக்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரிகளில் அதிகமான சொத்து செல்வங்கள் உள்ள ஒருவராக இருந்தார்கள். அவர்களுக்கு மதீனாவிலே ஒரு ஈத்தப்பர தோட்டம் இருந்தது. அதற்கு பைருஹா என்று சொல்லுவார்கள். அவர்களுடைய விருப்பத்துக்குரிய தோட்டமாக இருந்தது. அது மஸ்ஜிது நபவிக்கு எதிர் திசையில இருந்தது. வகான ரசூலுல்லாஹி யதுகுலுஹா வயஷ்ரபு மிம்மா இன் ஃபீஹா தய்யிப். அல்லாஹ்வுடைய தூதர் கூட அந்த தோட்டத்துக்குள் போவார்கள், அங்கிருந்து மதுரமான தண்ணீரை குடிப்பார்கள் என்கிற அளவுக்கு பெருமதியான ஒரு கவர்ச்சியான ஒரு சிறந்த தோட்டமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்புகிற சொத்திலிருந்து செலவு செய்யாத வரையில் சுவர்க்கம் கிடைக்காது என்ற வசனம் இறங்கிய பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து சொன்னார்களாம், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் சொல்கிறானே, உங்களுடைய சொத்துக்களிலிருந்து நீங்கள் விரும்பியதை செலவழிக்கும் வரையில் சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறானே. என்னுடைய சொத்துக்களில் எனக்கு மிக விருப்பமானது பைருஹா என்ற அந்த தோட்டம்தான். அந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்து விட்டேன். அர்ஜு பிர்ரஹா வ துக்ரஹா இந்தல்லாஹ். அல்லாஹு அக்பர். அந்த தோட்டத்தின் நலவையும் அதனுடைய சேமிப்பையும் நான் அல்லாஹ்விடத்தில் சுவனமாக எதிர்பார்க்கிறேன். ஃபபஅஹா யா ரசூலல்லாஹி ஹைது அராக்கல்லாஹ். எனவே அந்த தோட்டத்தை நீங்கள் விரும்பிய புறத்தில் அல்லாஹ்வுக்காக கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அபூ தல்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், பஹ் பஹ் ذاك مال رابح. இது மிகப்பெரிய லாபத்தை கொண்டு வந்து தரக்கூடிய சொத்து. ذلك مال رابح. இது மிகப்பெரிய லாபத்தை கொண்டு வந்து தரக்கூடிய சொத்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களை பாருங்கள், பெரிய சொத்து, பெருமதியான சொத்து, மதீனாவிலேயே நபி அவர்கள் போய் இன்பம் அனுபவிக்கிற அளவுக்குள் ஒரு சந்தோஷம் தருகிற தோட்டம், சுவர்க்கம் கிடைக்குமா? அல்லாஹ்வுக்காக கொடுக்க தயாரானார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, தர்மம் செய்யுங்கள், சுவர்க்கம் கிடைக்கும் என்றால், ஒரு ஏழைக்கு கொடுங்கள், சுவர்க்கம் கிடைக்கும் என்றால், ஒரு அனாதைக்கு செலவழியுங்கள், சுவர்க்கம் கிடைக்கும் என்றால், ஒரு விதவைக்கு கொடுங்கள், சுவர்க்கம் கிடைக்கும் என்றால், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, சுவர்க்கம் பரிசாக கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய பொருளாதாரத்தை கொடுத்து நான் சுவர்க்கத்தை அடைய தயாராக இருக்கிறேன் என்று சுவர்க்கத்தை அடைய துடித்தவர்கள் சஹாபாக்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் எத்தனை தர்மங்களை பற்றிய குர்ஆன் வசனங்களை படிக்கிறோம். தான தர்மங்கள் செய்வதன் சிறப்பு சுவர்க்கம் என்று எத்தனை நபிமொழிகளை படித்தாலும் உடனடியாக தர்மம் செய்ய வேண்டும், சுவர்க்கத்தை பரிசாக பெற வேண்டும் என்று ஆசைப்படுவதில் நாங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் என்ன முன்னுதாரணத்தை பெறுகிறோம் என்பதுதான் இங்கிருந்து படிக்க வேண்டிய பாடம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள் சகோதரர்களே, முஸ்லிமிலே 7727வது செய்தியாக பாருங்கள், உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாரிடத்திலிருந்து கேட்ட ஒரு செய்தியை சொல்கிறார்கள். எப்படி? மன் ஸல்லா சின்தை அஷரத ரக்அத்தன் ஃபீ யௌமின் வ லைலா புனிய லஹு பிஹின்ன பைத்துன் ஃபில் ஜன்னah. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் யார் 12 ரக்காத்துக்கள் சுன்னத்து தொழுகிறாரோ, முன்பின் சுன்னத்துக்கள், லுகருக்கு முன்னால 2, இந்த சுபகுக்கு முன்னால 2, லுகருக்கு முன்னால 2 அல்லது 4, பின்னால 2 அல்லது 4,
மகரிபுக்கு பின்னால 2, இஷாவுக்கு பின்னால 2 என்று மொத்தமாக முன்பின் சுன்னத்துக்கள் 12 ரக்காத்துக்கள் தொழுகிறாரோ அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு இருக்கிறது, வீடொன்று கட்டப்படும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஃபமா தரக்துஹுன்ன முந்து சமிஅதுஹுன்ன மின் ரசூலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து அந்த செய்தியை படித்த நாளிலிருந்து நான் அந்த 12 ரக்காத்துக்களையும் என்னுடைய வாழ்க்கையிலே விட்டதில்லை. உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் அன்பஸா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், உம்மு ஹபீபா அவர்களிடத்திலிருந்து இந்த ஹதீஸை படித்த நாளிலிருந்து இந்த 12 ரக்காத்துக்களையும் நான் விட்டதில்லை என்று அன்பஸா அவர்கள் சொல்கிறார்கள். அம்ர் இப்னு அவுஸ் என்ற தாபிஈ சொல்லுகிறார், மா தரக்துஹுன்ன முந்து சமிஅதுஹுன்ன மின் அன்பஸா. அன்பஸா அவர்களிடத்திலிருந்து இந்த 12 ரக்காத்துக்களின் சிறப்பை படித்ததிலிருந்து அந்த 12 ரக்காத்துக்களை நான் விட்டதில்லை என்று சொல்கிறார். அன்-நுஅமான் இப்னு சாலிம் என்ற அறிவிப்பாளர் சொல்கிறார், அம்ர் இப்னு அவுஸ் அவர்களிடத்திலிருந்து இந்த செய்தியை படித்ததிலிருந்து அந்த 12 ரக்காத்துக்களை நான் விட்டதில்லை என்று சொல்கிறார். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, நானும் தான் நீங்களும் தான். ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துக்கள் முன்பின் சுன்னத்துக்கு தொழுதால் அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும் என்கிற அந்த செய்தியை படித்ததிலிருந்து எத்தனை தடவை பொடுபோக்கு செய்திருப்போம், எத்தனை தடவை கவனக்குறைவாக இருந்திருப்போம். பாருங்கள், உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து அந்த செய்தியை படித்ததிலிருந்து அந்த 12 ரக்காத்துக்களை நான் விட்டதில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அவர்களிடத்திலிருந்து அந்த ஹதீஸை அறிவித்த ஒவ்வொருவரும் சொல்கிறார்கள் என்றால் 12 ரக்காத்துக்களை தொழுது சுவர்க்கத்தை ஆசை வைத்தார்கள் என்றால் நானும் நீங்களும் இது போன்ற எத்தனை சுன்னாக்களை, எத்தனை மார்க்க விடயங்களை, எத்தனை நல்ல விடயங்களை படித்துவிட்டு சுவர்க்கம் கிடைக்கும் என்ற சிறப்பையும் தெரிந்துவிட்டு பொடுபோக்கு செய்கிறோம் என்றால் நாங்கள் சுவர்க்கத்தை ஆசை வைக்கிற அளவு என்ன, அந்த சஹாபாக்கள் சுவர்க்கத்தை வைத்த வீதம் என்ன என்பதைத்தான் நானும் நீங்களும் படிக்க வேண்டும் சகோதரர்களே. புகாரியிலே 843வது செய்தியை பாருங்கள். நபிகளாருடைய காலத்திலே ஜாஅல் ஃபுகராஉ இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபித்தோழர்களிடத்தில் ஏழை சஹாபாக்கள் வந்தார்கள். ஃபகாலு வந்து சொன்னார்கள், ذهب أهل الدثور من الأموال بالدرجات العلى والنعيم المقيم. என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் இருக்கின்ற சொத்து செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள் மறுமையின் அந்தஸ்துக்களையும் உயர்ந்த அந்தஸ்துக்களையும் நிரந்தரமான இன்பம் சுவனத்தையும் அடைந்து கொள்வதில் அவர்கள் எங்களை முந்தி செல்லுகின்றார்கள் நபியே. எப்படி? யுஸல்லூன கமா நுஸல்லி, நாங்கள் தொழுகிற மாதிரி அவர்களும் தொழுகிறார்கள். வயஸூமுன கமா நஸூம், நாங்கள் நோன்பு பிடிப்பது போன்று அவர்களும் நோன்பு பிடிக்கிறார்கள். வலஹும் ஃபத்லும் மின் அம்வால், எங்களிடத்தில் இல்லாத சொத்து செல்வம் அவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்கள் அதை வைத்து யஹுஜ்ஜூன பிஹா, ஹஜ் செய்கிறார்கள். வயஅதமிரூன், உம்ரா செய்கிறார்கள். வயுஜாஹிதூன், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகிறார்கள். வயதஸத்தகூன், தர்மமும் செய்து எங்களை விட அவர்கள் முந்தி சுவர்க்கம் போய்விடுகிறார்களே என்று அந்த ஏழை சஹாபாக்கள் சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர், அலா உஹத்திஸுகும் பி அம்ரின் இன் அகதும் பிஹி அதுரக்தும் மன் சபககும், உங்களுக்கு நான் ஒரு விடயத்தை சொல்லித் தருகிறேன், அதை நீங்கள் கடைபிடித்து எடுத்து நடந்தால் உங்களை பொருளாதாரத்தை வைத்து முந்தியவர்களை விட நீங்கள் முந்திவிடலாம். வலம் யுத்ரிக்கும் அஹதுன் பஅதகும், உங்களுக்கு பின்னால் வருகின்ற யாரும் உங்களை அடைந்து கொள்ள முடியாது. வகுந்தும் கைரமன் அன்தும் பைன வஹ்ரானை, அல்லாஹு அக்பர், நீங்கள் தான் இருப்பவர்களில் சிறந்தவர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை சொல்லித் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், துஸப்பிஹூன வ துஹம்மிது வ துஹ்மது வ தஹ்மினா வ தஹ்மதூன வ துகப்பிரூன், நீங்கள் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள்,
அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். கல்ஃப குல்லி ஸலாத்தின் ஸலாஸன் வ ஸலாஸின், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் 33 தடவை சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தார்கள். ஃபஹ்தலஃப்னா பைனனா, இந்த 33 என்னால் என்ன என்பதில் நாங்கள் பல கருத்துக்களை கொண்டோம். சிலர் சொன்னார்கள் நுஸப்பிஹு ஸலாஸன் வ ஸலாஸீன், சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்வோம், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்வோம், அல்லாஹ் அக்பர் என்று 34 தடவை சொல்வோம் என்று சிலர் சொன்னார்கள். அப்பொழுது இந்த செய்தியை கேட்டுவிட்டு நான் திரும்ப வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தகூல், நீங்கள் சொல்லுங்கள், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் ஸலாஸன் வ ஸலாஸீன், மூன்றையும் சேர்த்து 33 தடவை. கூட்டி பார்த்தால் 99 தடவை வரும். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் 33 தடவை சொன்னால் மறுமையில் உயர்ந்த பாக்கியத்தை அடையலாம், சுவர்க்கத்தை அடையலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்த செய்தியை பார்க்கிறோம். இங்கிருந்து படிக்கிற பாடம் என்ன? சஹாபாக்களுக்கு இடையிலே இருந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதில் இருந்த போட்டி, சஹாபாக்கள் ஒருவரை விட ஒருவர் முந்தி சுவனம் நுழைய வேண்டும் என்று, மறுமை அந்தஸ்துக்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு இருந்த ஆசை, ஆர்வம், அதைத்தான் படிக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இது போன்ற சஹாபாக்கள் சுவர்க்கத்தை ஆசை வைப்பதில் வைத்திருந்த ஆசைகளை படித்து குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கிற நானும் நீங்களும், இபாதத்துக்களையும் நல்ல காரியங்களையும் படிக்கிற நானும் நீங்களும், இவைகளை செய்கிற நிலையில் எந்த நிலையில் மரணித்தாலும் சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு வாழ்பவனாக நானும் நீங்களும் இருந்தால், அதுதான் சஹாபாக்கள் சுவர்க்கத்தில் வைத்திருந்த ஆசையை முன்னுதாரணமாக பெற்று பெற வேண்டிய பாடம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு நாள் நபித்தோழர்கள் இருக்கிற மஜ்லிஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமன், உங்களில் இன்றைய தினம் நோன்பானியாக இந்த நாளை அடைந்தவர் யார் என்று கேட்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு நான் என்றார்கள். ஃபமன் தபிஅ மின்குமுல் யௌம ஜனாஸத்தன், இன்றைய தினத்தில் ஒரு ஜனாசாவை பின்துயர்ந்தவர் யார் என்று கேட்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன நான் என்கிறார்கள். ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனா, இன்றைய தினம் உங்களில் யார் ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் என்று கேட்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன நான் என்கிறார்கள். ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீதா, இன்றைய தினம் உங்களில் இருந்து யார் ஒரு நோயாளியை நோய் விசாரித்தவர் என்று கேட்க நான் என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மஜ்தமஅன ஃபிம்ரிஇன், இந்த 4 விடயங்களும் எந்த மனிதனிடத்தில் ஒன்று சேர்ந்திருக்குமோ இல்லா தஹலல் ஜன்னா, அவர் சுவர்க்கம் நுழைவார் என்றார்கள். முஸ்லிமிலே 1028வது இலக்க செய்தியாக பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸை நன்றாக விளங்குங்கள். இன்றைய தினம் நோன்பு பிடித்தவராகவும், ஒரு ஜனாசாவை பின்துயர்ந்தவராகவும், ஒரு ஏழைக்கு உணவளித்தவராகவும், ஒரு நோயாளியை நோய் விசாரித்தவராகவும் அடைந்து கொண்ட மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு நான் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொன்னார்கள்? மஜ்தமஅன ஃபிம்ரிஇன், ஒரு மனிதனிடத்தில் இந்த 4 இபாதத்துக்களும் ஒன்று சேர்ந்து விட்டார், அவர் சுவர்க்கம் நுழைவார். அன்பார்ந்தவர்களே, இது ஒவ்வொரு நாளும் இந்த 4 விடயத்தை செய்யவும் மேலும், சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது இந்த நாளை செய்யவும் மேலும். சுருக்கம், ஒரு மனிதனிடத்தில் சுன்னத்தான நோன்பு பிடிக்கிற பழக்கம் இருக்க வேண்டும், நோயாளியை நோய் விசாரிக்கிற பழக்கம் இருக்க வேண்டும், ஏழைக்கு உணவளிக்கிற பண்பு இருக்க வேண்டும், ஒரு ஜனாசாவிலே கலந்து கொள்கிற பண்பு இருக்க வேண்டும். இது ஒரு மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த 4 அமல்களையும் செய்கிற பழக்கம் இருந்தால் அது சுவர்க்கம் கொண்டு போய் சேர்க்கும். எங்களில் சிலர் என்ன தெரியுமா செய்யறாங்க? ஒரு நாள் சுன்னத்தான நோம்பு பிடிச்ச அந்தண்டு மையத்து விழாதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஜனாசாலம் கலந்து கொண்டு ஒரு ஏழைக்கு சாப்பாடும் கொடுத்து ஒரு நோயாளியை நோயும் விசாரிச்சுட்டா சுவர்க்கம் போயிடலாம். இப்படி ஒரு நாளை திட்டம் போட்டு செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் இதை செய்ய சொல்லவில்லை. மாறாக இந்த 4 அமல்களும் எதுவெல்லாம் சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்ற அமல்களாக இருக்கிறதோ, அது எங்களுடைய இயல்பான வாழ்க்கையில இருந்தால் அல்லாஹ்வுக்காக அதை இஹ்லாஸோடு செய்வோம். அல்லாஹ் அதன் மூலம் சுவர்க்கத்தை தருவான் என்பதுதான் பாடம் என்பதை படித்துக் கொண்டு நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி
பெறுகின்ற நானும் நீங்களும் சஹாபாக்கள் உயிரை தியாகம் செய்து பொருளாதாரத்தை கொடுத்து இபாதத்துக்களில் நல்ல அமல்களில் ஆசை ஆர்வம் காட்டி சுவர்க்கம் எனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களே, அப்படிப்பட்ட சுவனத்தை ஆசை வைத்து வாழுகின்ற நல்ல மனிதர்களாக நானும் நீங்களும் வாழ்ந்து மரணிக்க முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் அதற்கு துணை புரிய வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். شكرا ربي شكرا هديت قلبي